ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இது எதிர்பார்த்தது தான். நான் ஃபஸ்ட்டு நிவின் தான் ஹெல்ப் பண்ணுவார்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுதாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. எந்த லெவலுக்கு காவேரியை லவ் பண்ணால் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் தான் பார்க்க போனேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு வேணும், அது மாதிரி எதுவுமே கூட அவங்க ரெக்வஸ்ட் கூட கேட்கல, பார்க்க முடியுமான்னு அவங்க கேட்கவே இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து இந்த மாதிரி கிடைக்கலன்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த அளவுக்கு அவர் அங்கே இருந்தாலும் அங்கேருந்து இங்கே ஐயப்பன் மூலியமாக ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மனசு. ஸோ தன் மனைவிக்காக எந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாரு பாருங்கள், அதுதாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கூட அந்த ட்ராக் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினச்சேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்கல, நிவின் கிட்டே கேட்க வேணான்னு சொல்லிட்டாங்க. விஜய் கிட்டேயுமே இந்த மாதிரி அவங்க ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு அவங்க கேட்கவும் இல்லை. அதனால் அந்த ட்ராக் அவங்க அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சேன். பட் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு உதவுறாங்க. ஸோ அதுவுமே வந்து இன்றைக்கி எபிசோட்லேயே வந்துடுச்சு. அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறத மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இந்த விஷயம் வந்து காவேரிக்கு தெரியுமா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்கன்னா இப்போ யார் மூலமாவது கண்டிப்பாக நடந்திருக்கணும். அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிப்பாங்களா, இல்லை நம்ம போய் கேட்டதுனால அவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு சாதனம் விட்டுருவாங்களா? காவேரிக்கு உதவுனது விஜய் தான் அப்படிங்கிற விஷயம் காவேரிக்கு தெரிய வருமா இல்லை தெரிய வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. தெரிய வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் தெரிய வருமா நமக்கு தெரியல. எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி எபிசோடில் இந்த ஒரு மொமெண்ட் தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நம்ம நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ காவேரிக்காக விஜய் அந்த ஹெல்ப் பண்ண ஒரு முயற்சி எடுத்திருக்காரு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அது எபிசோடில் காமிக்கிறாங்களா இல்லை வாய் வாரத்தில் அவங்க இது போடுற மாதிரி காமிக்கிறாங்களா நமக்கு தெரியல, ஸ்டால் போடுற மாதிரி காமிக்கிறாங்களா நமக்கு தெரியல. பட் எனிவேஸ் எபிசோட் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.